தொடர்ந்து நாம் விசுவாச வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலும் கூட நம்மை சபை கூடி வந்து ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும், பேசவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையினாலும் நன்மையினாலும் அவர் நிரப்புவார். அநேக நேரங்களில் நாம் விசுவாச காரியங்களை குறித்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். விசுவாசம் பல தரப்பட்ட உயர்ந்த தன்மை உள்ளதாய், உயர்ந்த நோக்கத்தோடு கூட நித்தியத்தை மையப்படுத்தி தான் வேதம் எப்போதும் விசுவாசத்தை பேசிட்டு இருக்கு. நாம் அந்த விசுவாசத்தை தரம் குறைச்சி கீழே நாம் கொண்டு வரக்கூடாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அநேகர் இருந்துட்டு போட்டோம். நாம் அப்படி அல்ல. விசுவாசத்தை பற்றி வேதம் பாக்கியமான விசுவாசம்னு சொல்லி, மற்ற எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறோம்ல, பாக்கியவான்கள் அப்படிங்கிற அர்த்தத்துடனே கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது தோமாவோடு சொன்னார். அதே அர்த்தம், சேம் அதே அர்த்தம். கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதே அர்த்தம். அப்படி பாக்கியமான விசுவாசம் நம்ம அதெல்லாம் விளங்கிக்கொள்ளணும். மகா பரிசுத்தமான விசுவாசம் யூதா பேசும்போது பேசுகிறத நம்ம பார்க்கணும். மகா பரிசுத்தமான விசுவாசம், அருமையான விசுவாசம். பேதுரு பேசும்போது அப்படி பேசுகிறார். எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள், நித்திய ஜீவனுக்கான விசுவாசம். இன்னும் ஆண்டவர் பேசும்போது அப்படி தான் பேசுகிறார். நித்திய ஜீவனுக்கென்று விசுவாசிக்கிற மக்கள். இப்படி வேதத்தில் பல காரியங்கள் எப்போதுமே உயர்ந்த தரமாய்தான் விசுவாசம் பேசப்படுகிறது. அந்த விசுவாசத்தை நம்ம சாதாரண விஷயம் போல பார்க்கக்கூடாது. விசுவாசத்தை இன்றைக்கி கிறிஸ்தவர்களெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? ஒரு தூண்டி மாதிரி, தூண்டில், மீன் பிடிக்க பயன்படுத்துகிற தூண்டில் மாதிரி. விசுவாசம் அவர்களுக்கு தூண்டில் மாதிரி தான். எதையோ இந்த உலகத்துக்குரிய விஷயங்களை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தூண்டில் மாதிரி தான் விசுவாசத்தை இன்றைய கிறிஸ்தவர்களிடத்தில் அது மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் அப்படி அதை பார்க்கக்கூடாது. இந்த உலகத்துக்கு விஷயங்களை அடைகிறதுக்காக, பெற்றுக்கொள்ளுகிறதற்காக, இந்த உலகத்து விஷயங்களை அனுபவிக்கிறதற்காக இந்த விசுவாசங்கிற தூண்டியை போட்டு அது எதை வேணாலும் இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கணும். அது எல்லாம் இந்த அனித்தியமான இந்த உலகத்து விஷயங்களை அடைகிறதற்காக விசுவாசங்கிற தூண்டிலை போட்டு பிடிக்கிற மீன் போல அவர்கள் இன்றைக்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் மகா பரிசுத்தமான யூதாவின் புஸ்தகம், அது அப்போஸ்தலன் கடைசியாய் அந்த நிருபம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரப்போகிற ராஜ்யத்துக்கு அல்லது வரப்போகிற காரியங்களை குறித்து பேசப்படுகிற புஸ்தகமான வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்துக்கு கடைசியாய் முடிவடைகிற ஒரு புஸ்தகம் தான் யூதா நிருபம். வேத அறிஞர்கள் நம்ம அந்த புஸ்தகம் இங்கே இருக்கணும், இங்கே புஸ்தகம் இங்கே இருந்திருக்கலாம், இந்த புஸ்தகம் அங்கே இருந்திருக்கலாம், நாம் நினைக்கலாம், தப்பும் இல்லை. அது மனுஷர்கள் அப்படி யோசிக்கலாம். இந்த புஸ்தகத்தை இங்கே இருந்திருக்க வேண்டியது இங்கே வந்துருச்சு, இங்கே வந்திருக்கணும், இங்கே வந்துருச்சு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அது ஒழுங்குங்கிறம அடுக்கி வச்சு பைண்டாயிருக்கு. அப்படி தான் நம்ம நம்பலாம். அப்போ யூதாவின் புஸ்தகம் அப்படி அடுக்கி வைத்த ஒவ்வொன்றும் நீங்கள் அப்படி யோசித்து பாருங்கள். ரோமர் நிருபத்திலிருந்து அப்படியே நிருபங்கள் வந்து 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 யூதா நிருபம் வரைக்கும் அப்படி அடுக்கி வர 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 அப்படியே உயர்ந்த தரமாய் போய் அன்புன்னு யோவான் அப்போஸ்தலன் பேசி யூதா நிருபத்தில் அப்போஸ்தலன் அதை அப்படி முடிக்கிற விதத்தை தான் நாம் எத்தனையோ முறை கேட்குறோம். வலுவாதபடி நம்மை காக்கிறவர்னு நம்ம வாசிக்கிற 24 வசனத்தில்.
அப்போ தேவன் மேலே கொண்டிருக்கிற ஒரு அன்பு, விசுவாசத்தினுடைய தரம் அப்படி உயர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது வேதத்தில். குழந்தை போல் ஆரம்பித்தோம், எல்லோரும் குழந்தை போல் நம்ம விசுவாச வாழ்வை ஆரம்பிக்கலாம். அந்த விசுவாசத்தில் நாம் விசுவாசித்து 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 நாம் வல்லவர்களாய் ஆகிறோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் விசுவாசத்தை ஏதோ தூண்டி மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அது குழந்தை ஆரம்பம். இந்த உலகத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக தேவனை ஒரு நடுவராய், மத்தியஸ்தராய் வைத்துக்கொண்டு எனக்கு அதை வாங்கி கொடுக்க இதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு தெய்வத்தை நடுவில் நம்ம வச்சிருக்கிற மத்தியஸ்தனை போல நம்ம என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை தெய்வத்திலிருந்து வாங்கி கொடுக்குற ஒருவரை போல விசுவாசத்தை அதற்கு டூலாய், அதற்கு ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறதா இந்திய கிறிஸ்தவ உலகம். நீங்கள் சாதாரணமாக கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிறிஸ்தவத்தை எல்லாம் இந்த பூமிக்குரிய விஷயங்களை தான் விசுவாசம்ன்ற போர்வையில், விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு அவங்களுக்கு கொடுக்குற விளக்கமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அடைகிற அந்த ரட்சிப்பு அல்லது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அவங்க அடைக்கிற சிலாக்கியத்துக்கு தான் இந்த விசுவாசங்கிற டூல் அவங்களுக்கு பயன்படுது. ஆனால் அப்போஸ்தலர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை 20ஆம் வசனம். நிறைய வார்த்தைகளை அவர் பேசி வருகிறார். பேசிட்டு தான் நீங்களோ பிரியமானவர்களே, இப்படி தேவனை அறிந்து வந்திருக்கிற ஜனங்களேன்னு அர்த்தம். விசுவாசத்தில் வளர்ந்து வந்திருக்கிற ஜனங்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதி பண்ணிக்கொள்ளணும். நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்கு விசுவாசம் மகா பரிசுத்தமானது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் இந்த பூமியில் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் சந்தோஷப்படுத்தவே முடியாது. அதனால தான் அது மகா பரிசுத்தமானதுன்னு எழுதியிருக்கு. அதில் நாம் ஒரு உறுதிப்படுத்தி கொள்ளணும். உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். உறுதியாக இருக்கிறதுக்காக எனக்கு கையளிக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்குல்ல, அதை பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அதனுடைய தரத்தை நான் குறைக்கக்கூடாது. அதை இந்த அரிசிக்கும் பருப்புக்கும் பயன்படுகிற டூல் மாதிரி விசுவாசத்தை நான் பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, அப்ப எனக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நான் தேவனுடைய அன்பிலே என்னை நான் காத்துக்கொள்வேன். அசையாம தேவன் இப்போதும் என்னிடத்திலே அன்பாக இருக்கிறார். எதுவுமே அவருடைய அன்பில் இருந்தால் என்னிடத்தில் வருகிறது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சகலமும் அவருக்கு தெரியாமல் ஒன்று கூட என் வாழ்க்கையில் நடக்கலை. அந்த அன்புள்ள தெய்வத்தை அறியாமல் என் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழலை. இப்படியெல்லாம் அந்த அன்பிலே நாம் காத்துக்கொள்ளலைன்னா தப்பாக போயிடும். அப்புறம் அடுத்து சொல்கிற 24ஆம் வசனம்லாம் நமக்கு என்னன்னே புரியாது. காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, எதற்கு ஏதுவாய்? நித்திய ஜீவனுக்காக அதை முன்னோக்கி அதை மைய வைத்து அதற்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தை பெற காத்திருக்கிற மக்கள் நாம். அப்போ நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நமக்கு விசுவாசம் கையளிக்கப்பட்டிருக்கிறது, அப்படிதான் சொல்லலாம். இன்னும் ஒரு வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். விசுவாசத்தை நாம் எப்போதும் சில்லறத்தனமாக மாற்றக்கூடாது. பதினோராம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் அப்படி பேசப்படலனால் அது எப்படி பேசுன்னு பாருங்கள். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். மனம் திரும்புதலும் அப்போ ஏதோ இருக்கு. பிடிபட்டால் மனம் திரும்புகிறது, ஏதோ நம்ம குட்டி இதெல்லாம் போயிருமே, ஆசீர்வாதம் வரணுமே, இருக்கிற ஆசீர்வாதம் போயிருமே அப்படின்னு ஏதோ ஒரு சில அல்லற சிலர்களை விட்டு மனம் திரும்புது. அப்படி இல்லை. அது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். இப்போ விசுவாசம் உயர்ந்தது. அந்த விசுவாசத்தை நம்ம அப்படி பார்த்து நம்ம ஓடணும். நமக்கு எல்லாரும் பல விதங்களில் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் இப்போ நாம் பாடுறோம், தாய்மடியில் தவழுகின்ற
குழந்தையை போல. தாய்மடியில் தவழுகிற குழந்தையை போல தகப்பனுடைய மடியில் இருக்கிற நாம தான் அற்ப விசுவாசம் கொள்ளுகிறோம். அற்ப விசுவாசிகளேன்னு சீசர்களை பார்த்து அநேக முறை சொன்னதுக்கு காரணம் தான் என்ன? தகப்பனுடைய மடியில் தகப்பன் கையை பிடித்திருக்கிற ஒரு கூட்ட சீசர்கள் ஜனங்கள் அற்ப விசுவாசம் கொண்டார்கள். அவங்கள பார்த்தா அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னாங்க. தகப்ப மடியில் தான் இருக்கிறோம்னு அறிந்தும் பயப்படுகிற கவலைப்படுகிற ஒரு கூட்டம். அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் எத்தனையோ முறை நாம் கேட்டிருக்கோம். விசுவாசத்தை படிப்பிக்க அல்லது விசுவாசத்தை போதிக்க ஆண்டவர் பயன்படுத்தினதெல்லாம் இந்த இன்மைக்குரிய காரியங்களை குறித்து பேசித்தான். நீங்கள் கருத்தாக வாசித்தீங்கன்னா தெரியும். 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 2 எஜமான் 24ஆம் வசனத்தில் 2 எஜமான் நாம் இந்த உலக பணத்தையும் தேவனையும் எஜமானாய் கொண்டு வாழவே முடியாது. பணம்னு தான் அர்த்தம். ஏதாவது ஒரு எஜமானுக்கு தான் நாம் அடிமையாக இருக்க முடியும். 2 எஜமானுக்கு நாம் இருந்தால் கவலைப்படத்தான் செய்வோம். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்படி 2 எஜமானுக்கு அல்லது ஒரு எஜமானனை பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கிற ஒருவராய் நாம் அவரை பார்த்தா நாம் அதில் கவலைப்படத்தான் செய்வோம். அதில் சந்தேகமே கிடையாது. எனக்கு தேவன் தான் எஜமான் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் உடலும் விசேஷித்தவைகள் அல்லவா? அற்பமான விஷயங்களை குறித்து தான் நமக்கு விசுவாசத்தில் ஆண்டவர் நம்மை பழக்கணும்னு நினைக்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன். நம்ம எப்போ பார்த்தாலும் நான் யோசிக்கிறேன், நானும் என்னை பார்க்குறேன். காலையில் சாப்பிட்டு முடிச்சிருப்போம், மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு இப்போ கேட்குறேன். நான் மத்தியானம் என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்படியே போய்கிட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும். இப்போ நாம் அவ்வளோ பெரிய மனுஷர்களாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். யாராவது 2 பேர் பார்த்துக்கிட்டால் நம்ம என்னத்தை பேசிக்கிறோம்? என்ன சாப்பிட்டீங்க? இது எங்கே வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸு? இப்படியே போய்கிட்டு இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசவும் ரட்சிப்பை குறித்து பேசவும் அல்லது தேவன் நமக்கு செய்ததெல்லாம் குறித்து பேசவும் நமக்கு சிந்தனையே இல்லாமல் போயிடும். அஞ்ஞானிகளை போல மாறிடுவோம். என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம். நீங்கள் பாருங்கள், சபைக்கு வந்தால் இது எங்கே வாங்கினதுன்னு கேட்குறீங்களா? கேட்குறத தப்பு சொல்லலை. அப்படி கேட்குறது அப்படியே கேட்டுக்கிட்டே போனால் இதெல்லாம் போயிடும். ரட்சிப்பை குறித்து சிந்திக்க தோணாது, ரட்சிப்பின் மேன்மை தெரியாது, தேவ அன்பு தெரியாமல் போயிடும். நம்ம அடைய போகிற பாக்கியம் நமக்கு புரியாது. தொண்டையில் இருக்கும்போதே மத்தியானம் சாப்பாடு என்னன்னு கேட்போம். நான் சொல்கிறேன், என் ஒய்ஃப்கிட்ட அப்படி தான் சொல்கிறேன், ஐயோ எங்கே போய் முடியுமோ? அப்புறம் தேவனை குறித்து சிந்திக்கிறதுக்கே யோசனையே வராது. எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோமா? இப்போ யோசிச்சு பாருங்க, சாப்பாட்டை பற்றி நம்ம இப்படி யோசிக்கிறோம். அது போனால் அதுக்கு போன இடம் தெரியாது, நமக்கே கண்டுபிடிக்க முடியாது, அப்படிப்பட்டது. இங்கே என்ன சொல்கிறாங்க ஆண்டவர்? ஆகாரத்தை பார்க்கலும் உயிர். உயிர் பெருசா ஆகாரம் பெருசா? ஆகாரம் தான் பெருசுன்னு பார்த்தோம்னா அப்புறம் எப்படி உயிர் உயிர் பெருசுன்னு நம்ம நினைப்போம். உயிர் போய்கிட்டு இருக்க நேரத்தில் சார் இந்த பிரியாணி சாப்பிடாம வச்சுட்டு வந்துட்டேன் நான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது பிரச்சனை இல்லை. இப்போ நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். இன்னும் சொல்லும்போது சொன்னால் உடையை பார்க்கலும் உடல். இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டேன் வச்சுக்கோ, புது ட்ரெஸ்ஸு இருக்கிறதுலே நல்ல காஸ்ட்லியான வேன்ஹூசன் ட்ரெஸ் அப்படிச்சுக்கோம், எனக்கு தெரிஞ்சது தான். அவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, 2000-3000 ரூபா சட்டை போட்டிருக்கேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் விழுந்துட்டேன், அடிபட்டுட்டு
கை ஒடிஞ்சிருச்சு, சட்டையை கழட்ட முடியாது, சும்மா கற்பனை தான், சட்டையை கழட்ட முடியாது. டாக்டர் நேராக டர்ன்னு என்ன செஞ்சிருக்காரு, கிழிச்சு விடாரு. சார் 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 சட்டை நேற்றுக்கு வாங்கின 3000 ரூபாய் சட்டை சார், சட்டையை போய் கிழிக்கிறீங்கன்னு சொல்லுவேனா? என்ன சொல்லுவேன்? உயிர் முக்கியமா, இந்த உடல் முக்கியமா? இந்த ட்ரெஸ்ஸு முக்கியமா, உடல் முக்கியமா? சொல்லுங்கள், என்னது? உடல் தானே முக்கியம், ட்ரெஸ்ஸாக முக்கியம்? அப்போ ஆண்டவர் அப்படித்தான் சொல்கிறாங்க, உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்துள்ளதே இல்லையா? உடையா முக்கியம், இந்த சரீரத்தை பாரு முதல்ல ஒன்று. அது என்ன அருமையாக படைக்கப்பட்டிருக்கு, என்ன அருமை. 139ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எப்படி நான் ஒளிப்படத்தில் உருவாக்கப்பட்ட, எப்படி என் எலும்புகள், எப்படி என் அவயவங்கள்லாம் உருவாக்கப்பட்டதை தேவன் தன் புஸ்தகத்திலே வரைந்து வைத்திருக்கிறார். என்ன அருமையான படைப்பு. இந்த உடலை விட எனக்கு உடையா பெருசு. இன்னும் ஆண்டவர் பேசும்போது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்த்தா எப்படி பிரதர்? ஆகாயத்து பறவைகளுக்கு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமே போகுது. ஆகாயத்து பட்சிகள் பிள்ளைகளுக்கு ரேஷனுக்கு அனுப்பிக்குது. ஆகாயத்து பறவை பட்சிகளுக்கு சாப்பாட்டுக்கு அவங்க என்ன வேலைக்கா போக வேண்டியிருக்கு, ஆஸ்பத்திரிக்கா போக வேண்டியிருக்கு, ட்ரெஸ்ஸாக போட வேண்டியிருக்கு. அப்படி தானே சில நேரங்களில் தோணுது. அப்படி ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்னா, அதெல்லாம் கவனித்து பார்த்துட்டு உட்காந்துருந்தா சோறு கிடைக்குமா? சில நேரங்களில் நம்மளாம் கவுண்டர் அப்படி தான் கொடுக்குறோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. எதிர்ப்புகள் நம்முடைய ஆவியில் இருக்குது. வார்த்தைகள்லாம் சொல்கிறதில்ல இங்கே யாரும், ஆனால் எதிர்ப்பு நம்முடைய ஆவியிலே இருக்குது. ஆமாம், ஆகாயத்து பறவையை கவனித்து பார்த்து அப்படியே உட்காந்துருந்தா சோறு கிடைக்குமா? எனக்கு சொல்லி பாருங்களேன் யார்ட்டையாவது போய். உங்கள் ஆண்டவர் ஆகாயத்து பறவையை கவனித்து பார்க்க சொல்லி வீட்டிலே உட்காந்துறேன், கூரையிலிருந்து கொட்டுதா பார்க்கணும் தான் பேசுவாங்க. நமக்கு விசுவாசம் இருக்கா? ஆகாயத்தில் பறக்கிற பறவைக்கு சாப்பாடு கொடுக்குற ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருன்னு அந்த விசுவாசம் இல்லைன்னா எதையுமே நம்ம மேற்கொண்டே நம்மளால் ஒன்றும் போக முடியாது. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, நமக்கு ஒரு தகப்பன் இருக்காங்க. இன்னும் அவர் சொல்லும்போது, அவை விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, களஞ்சியத்தில் சேர்க்க வைக்கிறது, அவைகளை உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுவார், ஆனால் உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? அதைத்தான் சொல்ல வர்றாங்க. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரா? அவர் பிழைப்பூட்ட மாட்டாரா? அப்படி தான் கேட்குறாங்க ஆண்டவர். உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், பிழைப்பூட்ட மாட்டாரா? எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க மாட்டாரா? கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, முடிய கருப்பாக்க முடியுமா, வெள்ளையாக்க? கருப்பாக்க முடியும். இப்போ தான் கருப்பாக்கிட்டு தானே இருக்கோம். கருப்பெல்லாம் ஆக்க முடியும். இதில் இது கருப்பானதில்லை, இது ஒரிஜினல். அதை நாம் ஒன்றும் சொல்ல, பட் நமக்கு அதெல்லாம் முடியும், அதெல்லாம் சாத்தியங்கள் இப்போ இருக்குது. அதை கருப்பாக்க முடியும், அதை கலராக்க முடியும். ஆனால் சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? அடுத்த வசனம், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம் நம்ம. பெரிய பெரிய இயற்கை, பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய மனுஷன் உண்டாக்கின கொட்டாரங்கள், பெரிய பெரிய கொத்தளங்கள், பெரிய பெரிய அழகான பில்டிங் ரசிக்கிறோம். இதெல்லாம் மனுஷன் உண்டாக்குற லிமிட்டு. ஆனால் தேவன் உண்டாக்குற ஒரு பூவை பாருங்கள், கவனிக்க சொல்லுது அது ஆண்டவர். கவனிச்சேன்னா அதுதான் விசுவாசத்தை பெறலாம். காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்க. ஒரு பூவை கவனித்து பாரு, என்ன அழகா எப்படி அதை உடுத்திருக்கிறார். ஒரே பூவில் எத்தனை கலர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி கைக்கு ஒரு கலர், இந்த கைக்கு ஒரு கலர், கழுத்துக்கு ஒரு கலர், காலுக்கு ஒரு கலர், இடுப்புக்கு ஒரு கலர், அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இப்படி ஒரு பூவையே இப்படி அழகாய் உடுத்துவிக்கிற ஒரு தெய்வம் இருப்பாரானால், உனக்கு ஒரு தகப்பன் இருந்தால் உன்னை உடுத்துவிக்க மாட்டாரான்னு சொல்கிறார். இயற்கையை அப்படி கவனித்து பாருங்கள். ஒரு மரம், செடி, கொடி, மலைகளை, இயற்கையை என்ன மனசுக்கு ப்ளசண்டாக இருக்குது. அப்படியே மனுஷன் எப்பவும் உண்டாக்குனதுனாலே அது பெருமை தான் வருது அவனுக்கு.
எத்தனை அதிசயம்? 9, 7. அதில் ஒரு அதிசயம் என்ன? நமக்கு பேரத்தில் இருக்கிற ஒரு அதிசயம் பாபிலோன். அதிசயம்தான் அது, உலக அதிசயங்கள் அதுவும் ஒன்று தான். அதுக்கு என்ன இருந்தது தெரியுமா? அதுக்கு பின்னாடி பெருமை. மனுஷன் எப்பமெல்லாம் உண்டாக்குனாலும் அதை ரசிக்கக்கூட முடியாது. ஏன்னா அது மனுஷனுடைய பெருமை, மனுஷனுடைய முயற்சியும் அதில் இருக்கு. ஒரு பூவில் யாருடைய முயற்சி இருக்கு? ஒரு மலையில் யாருடைய முயற்சி இருக்கு? ஒரு மரத்தில் யாருடைய முயற்சி இருக்குது? அது தேவன் படைத்தது. அதை கவனித்து பாருன்னு சொல்கிறாங்க. எப்படி வளர்ந்து கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதில்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. சாலமோன் மகிமை என்ன? அப்பா, ஆடம்பரத்துக்கு பஞ்சமே இல்லை. அதான் அர்த்தம். சாலமோனின் மகிமை என்ன? ஆடம்பரத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை. மனைவிகளுக்கும் பஞ்சம் இல்லை, ஆடம்பரத்துக்கும் பஞ்சம் இல்லை, உடுத்துதலுக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை சொல்லுகிற விதம், சாலமோன் முதலமாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை. அவன் உடுத்தியிருந்தில்லை, இவ உடுத்தியிருந்தேன்னு சொல்றதுக்கு வரல ஆண்டவர் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இப்போதான் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். இந்த சுவிசேஷத்தின் வல்லமைகளெல்லாம் சொல்லி நீங்கள் என் பிள்ளைகள்னு சொல்லி உங்களை அழைத்திருக்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்துப்பது அதிக நிச்சயம் இல்லையா? அப்புறம் தூண்டியை போட்டுக்கிட்டே இருப்பானே. இதுக்காகவே தூண்டி போடுறது, விசுவாசத்தை தூண்டி மாதிரி தானே பயன்படுத்துகிறேன். இதுக்காக பயன்படுத்தினா என்ன சொல்கிறாங்க? உடுத்துப்பது அதிக நிச்சயம் இல்லையா? நமக்கு ஒரு தகப்பன் இருக்காங்களா இல்லையா? தெரியல எனக்கு. நம்ம எத்தனை பேர் அப்படி ஒரு தகப்பன் இருக்கிறார்னு மனசை அவரிடத்துல கொடுத்துருக்கோம்னு தெரியல. இன்னும் சிலர் தாங்களே உதச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த விசுவாசமெல்லாம் இல்லை. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறான்னு பிள்ளைகளாகவே ஆகலை. ஒரு சிலர் வந்தோம், மனம் திரும்பணும், காரியங்களை ஏதோ மேலோட்டமாக ஒரு சில காரியங்களை அதை விட்டேன் இதை விட்டால் மனம் திரும்பணும், நல்லா இருந்துச்சு. வந்து இங்கே ஒரு சிலர் சிக்கிக்கிட்டோம்ன்ற மாதிரி கூட யோசிக்கலாம். போகவும் முடியலை, செம்மையாக இருக்கவும் முடியல. அப்படியா? இல்லை. இங்கே வந்து விசுவாசித்து நமக்கு ஒரு தகப்பன் இருக்காங்க. உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாக உடுத்துவாங்க. உடைக்காக உணவுக்காக நான் கவலைப்பட தேவையே இல்லை. அதற்காக தூண்டி போட தேவையே இல்லை. அதற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதத்துக்காக நான் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் தானே கொடுப்பாங்க. எத்தனை முறை நான் வாசிக்கிறோம் 32ஆம் வசனத்தில், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தான் இப்படி தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கவலைப்பட தேவையில்லை. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தான் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரலோக பிதா, இவ்வளவை சிருஷ்டி ஆளுகை செய்கிற ஒரு பிதா, காற்றை கையில் பிடிச்சி வச்சிருக்கிற தேவன், உலகத்து மண்ணை எல்லாம் மரக்கால் அளந்து வச்சிருக்கிற தேவன், ஒரு வார்த்தை சொன்னாங்க, கடல் அப்படியே 2ஆ பிளந்துட்டு, அதட்டுனார், பிளந்துருச்சு. ஒரு வார்த்தை சொன்னார், காற்றும் கடலும் நின்றுருச்சு, அமைதியாயிடுச்சு. இப்படி சொன்னவருக்கு பேர் தான் பரமபிதா. பரமபிதான்னு ஏதோ தாடி வச்சுக்கிட்டு சொல்லுமா சொல்லு, என் பாட்டில் நீ வேற வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம வயசான அப்பா தாடி வச்சுக்கிட்டு ஒரு குச்சி வச்சுக்கிட்டு சொல்லுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கவர்ல, அப்படி தானே கற்பனையாக இருக்குது நமக்கு. அப்படியே தோன்றுது. நான் வேற, என் படுற பாட்டில் நீ வேற, அப்படியா? அவன் அதை கேட்குறான், நீ இதை கேட்குற, அந்த பொண்ணு அதை கேட்குது, நான் என்னம்மா அப்படியா? அப்படிதான் கற்பனையா?
அவர் பரமபிதா, சகலவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. சகலவற்றையும் ஆளுகை செய்கிற, படைத்த, உருவாக்கின, எல்லாவற்றுக்கும் மகுடமாய் என்னை சிருஷ்டித்தவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய், இதற்கும் மேலாய் விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு கொடுத்து என்னை தம்முடைய பிள்ளையாக்கினவர். அவர் எனக்கு தகப்பன். அவர் இதெல்லாம் எனக்கு தரமாட்டாரா? இந்த உலகத்துக்காக நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லைங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகளை இன்னது, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் அப்பா அறிந்திருக்கு. இதாங்க விசுவாசம். இந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும். இதுக்காக நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தீயவர்களுக்கு எப்படி பொல்லாத தகப்பன், நல்ல பிதா அவரை எழுதியிருக்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலுமே, நல்லவங்களுக்கு தீயவங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்கிறவர் என் ஆண்டவர். அவருடைய பிள்ளையாகி எனக்கு செய்ய மாட்டாரா? அவிசுவாசம் எவ்வளவாய் தேவனை வருத்தப்படுத்துது, அவரை தலகுனிய வைக்குது, நம்ம விளங்குறோமா? அப்படி அதனால தான் ஆண்டவர் அநேக நேரங்கள் அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னாங்க. எவ்வளோ காலம் நான் உங்கள் கூட இருப்பேன்? மாறுபாடு உள்ள சந்ததியை, இதை பார்த்து அவிசுவாசிக்கிற, அதை பார்க்கலன்னா அவிசுவாசப்படுற, இதெல்லாம் பழைய உடன்படிக்கையின் ஜனம். உன்னை கண்டா விசுவாசித்தது, உன்னை கண்டா அவனுக்கு நடக்கலைன்னா உடனே கூக்குரல் எழுப்புனது. நாம் தகப்பனை கண்டவர். சகலமும் என் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. அவர் கொடுக்கிறதும் கொடுக்காது இருக்கிறதும் பரமபிதாவின் பொறுப்பு. இந்த பூமியில் எனக்கு சாப்பாட்டுக்காகவோ உடைக்காகவோ ஒரு நாள் ஒருபோதும் வருத்தப்படுத்த மாட்டார். யாராவது சொல்லுங்க அப்படி சபைக்கு வந்து நான் கெட்டு போனேன்னு. கெட்டு போனால் நாம் தேவனை தேடாதனால தான். தேவனை தேடி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலும் சகலமும் என் பிதாவின் கையிலிருந்து தான் வரும். நன்மையான ஈவுன்னு யாக்கோபு சொல்லுகிறார். நன்மையான ஈவுனா ஏதோ ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, தம்முடைய குமாரனாகிய இயேசுவை போல நான் மாறும்படிக்கு தேவன் அனுமதிக்கிற எல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிற எல்லா நன்மையான ஈவுகளும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாக்கோபு சொல்கிறத வாசித்து பாருங்கள். நம்ம எப்போதும் நம்ம இந்த பூமிக்குரிய மக்களாக இருக்கிறதுனால, பூமியில் இருக்கிறதுனால, பூமிக்குரிய மக்களாக இருக்கிறதுனால, பூமியில் இருக்கிறதுனால அநேக விஷயங்கள் நமக்கு பூமியிலே தான் வந்துடுது. எப்படி அதை பேசுகிறாங்க யாக்கோபன்? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 14 இச்சை கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணம் உண்டாகும். பிரியமான சகோதரர்களே, மோசம் போகாதங்கன்னு பேசிட்டு பேசுகிற வார்த்தை தான் நன்மையான எந்த ஈவும். பாவம் செய்யாமல் வாழக்கூடிய எந்த ஈவும், அல்லது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற எந்த சூழ்நிலையும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நான் என் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படாதபடிக்கு, இச்சை கற்பம் தெரித்து பாவத்தை பிறக்கக்கூடாதபடிக்கு என்னை தடுத்து என்னை பாதுகாத்து என்னை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்காய் மாற்ற பரத்திலிருந்து வருகிற எந்த நன்மையான ஈவும், எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும், இதுதான் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. குமாரனை நேசித்தது போல அவர் என்னை நேசிக்கிறார். குமாரனுக்கு கொடுத்த அதே உதவிகளையும் கிருபையும் தேவன் எனக்கும் தருவார். குமாரனை எழுப்பினவர் என்னை எழுப்புவார். நான் என் இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு மரணம் உண்டாகிறதுக்கல்ல, இதிலிருந்து காப்பாற்றும்படிக்கான எந்த ஈவும் எந்த உதவியும், அப்படி யார் மூலமாயும், சபை கூடுதல் மூலமாய், வேதத்தை படிக்கிறது மூலமாய், எந்த சகோதரன் மூலமாய், சகோதரி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், புருஷன் மூலமாய், யார் மூலமாயும் ஒரு உதவி வருகிறதே, அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. எதற்காக இந்த உதவி வருகிறது? இச்சையானது கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்காமல் இருக்க, பாவம்
பூரணமாகி மரணம் வராமல் இருக்க என்னை தப்புவிக்க வருகிற, நான் அப்படி தான் இந்த காலையில் படிக்கிறேன், தப்புவிக்க வருகிற எந்த உதவியும், எந்த ஆலோசனையும், எந்த வேத பகுதியும், பரிசுத்த ஆவியாருடைய உந்துதலும் எனக்கு பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு பட்சபாதமும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஏன் அது அப்படி இறங்கி வருகிறது? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனாய் இருப்பதற்காக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். நம்ம ஜெனிப்பித்தவர் மரணத்துக்கு நம்ம ஆக்க ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த சூழ்நிலையாவது என்னை பாவத்திலிருந்து தப்பு வைக்க பரத்திலிருந்து அவருடைய ஆவியும் அவருடைய ஞானமும் கிருபையும் உதவிகளும் சகோதரர்கள் சகோதரிகள் சபை மூலமாக யார் மூலமாவது எனக்கு அது இறங்கி வருகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்றால் அது பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வெரி குட் அப்படின்னு மனைவியை பார்த்து கை கொடுத்து கரெக்டாக சொன்னேன், இல்லைன்னா தப்பாக இருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி இல்லை, இது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிற ஆலோசனை. இது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் என் புருஷன் மூலமாக இறங்கி வருகிற ஆலோசனை. யார் மூலமோ, அது எந்த கழுதியா கூட இருக்கட்டும். அப்படி பார்க்குறோமாண்ணா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா எல்லாம் அறிந்திருக்கிறார். சில சமயங்களில் அற்பமான விஷயங்களாக தாங்க இருக்கும். இது சாப்பிடணும்னு மனசில் என்ன வருது, வாய்ப்புகள் இல்லை. அதை கூட சந்திக்கிற நம்முடைய தேவன் தான் அவர். நல்ல ஆண்டவர். நமக்கு நன்மையான ஒன்றை கொடுக்க அவர் அப்படிதான் இருக்கிறார். அழிஞ்சு போகிறதையே கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி வழங்கியிருக்கனா இவைகள் எல்லாம்னுருவாங்க. எப்படி இவைகள் எல்லாம் அப்படி இல்லை, எழுதில்லை. அது இவைகள் எல்லாம் மேலே உண்ணவும் உடுக்கவும் எவைகளுக்கெல்லாம் நாம் கவலைப்படுகிறோம் அவைகள் எல்லாம் அப்படித்தானே பேசிக்கிட்டு வராங்க. உண்ண உடுக்கவும் கவலைப்படாத, உடுப்போம்னு கவலைப்படாத, புசிப்போம்னு கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. இவைகள் எல்லாம் எதற்கெல்லாம் நாம் கவலைப்படுகிறோமோ நாம் கவலைப்படக்கூடாது. அது பாவம். அவிசுவாசம் பாவம், அது பலவீனம் அல்ல. அவிசுவாசம் நம்மளை ஜீவனுள்ள தெய்வத்தை விட்டு விலைக்கிறோம். எபிரேயர் நிறுவம் 3ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். நான் எத்தனை முறை வாசித்திருக்கிறோம். நாம் அதை அவிசுவாசத்தை ஏதோ ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கூட்ட ஜனம் 24,000 23,000 அப்படின்னு ஜனங்கள் வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்களே, அதுதான் அவிசுவாசம். அவிசுவாசத்தின் அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளாது. பாவம் தேவனை பொறுத்தவரில். அவரை பொறுத்தவரில் அது பயங்கர துக்கம். அதற்கு அவர் கொடுக்கிறது தண்டனை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி விளங்கிக்கலாம். அவிசுவாசத்துக்கு தேவன் பழைய உடன்படிக்கை ஜனங்களுக்கு அவிசுவாசத்துக்கு கொடுத்தது ஒரு சிக்ஷையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் புது உடன்படிக்கை அதையெல்லாம் நமக்கு எச்சரித்துட்டு தான் சொல்கிறாங்க. 9ஆம் வசனம் அங்கே 3:9 எபிரேயர் 3:9 அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷமாக என் கிரியைகளை கண்டார்கள். கோபத்திலே ஆணையிட்டேன். 11 என் வழிகளை அறியாமல் போனார்கள். 10 இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். 7 என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன். தேவனை கோபப்படுத்த முடியும் அப்படின்னா அது அவிசுவாசம்தான். நாம் விழுந்தா, ஒரு பாவத்தில் விழுந்தா நம்மளை ரட்சிப்பார்னு தேவனுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை ரட்சிக்க மாட்டார்னு நினச்சா அவிசுவாசம்னா என்னன்னு நினைக்கிறோம். இனிமே நான் ஒன்றுக்கு லாயக்கு இல்லை, இனிமே தேவன் என்னை ரட்சிக்க முடியாது, இன்னுமே தேவன் என்னை தூக்கி விட முடியாது, தேவன் இன்னுமே என்னை மன்னிக்க முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு பேர் என்ன? அதுதான் அவிசுவாசம். அதுதான் யூதாஸுக்கு ஏற்பட்டது. இனிமேல் தேவனிடத்தில் போய் பிரயோஜனம் இல்லை, அவர் இனிமேல் மன்னிக்க மாட்டார், நான் இனிமேல் லாயக்கே இல்லை அப்படின்னு அவன் தீர்மானம். அதுதான் அவிசுவாசம்.
அந்த அவிசுவாசம் சிச்சையில் தான் போய் முடியும். நாம் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் எழுதியிருக்கு. அவிசுவாசிகளாக நாம் இருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு எனக்கு எச்சரிப்பு தான் நாம் சபையிலிருந்து அவிசுவாசிகளாக இருந்தால் நாம் பல விதங்களில் சிக்ஷிக்கப்படுவோம். ஏன்னா விசுவாசம் வருகிறதுக்காக. நம்ம சும்மா சாமானிய ஆள்னா நினைக்காதீங்க. கடுகு சிறுத்தாலும்ன மாதிரி சாமானிய ஆள்னா நம்ம புத்தி யோசனைகள் என்ன மாதிரி அவிசுவாசத்தை பித்தலாட்டமாய் பேசுகிறவர்கள், தர்க்கம் பண்ணுகிறவர்கள் தேவனோடு மனுஷரோடு. நம்ம அப்படி அவிசுவாசத்தை மறைத்து கொண்டு எவ்வளவு ஞானமாக அது இதுன்னு பல கேள்விகளை கேட்டு குழப்பி விடுகிறவர்கள். தேவனுக்கு எல்லாம் தெரியும் இது அவிசுவாசமாக விசுவாசமான. அவிசுவாசப்படுகிறவன் இதை வச்சுக்கோங்க. யாக்கோபு எழுதின நிருபம். சில நேரங்களில் நம்முடைய அவிசுவாசத்தை புத்திசாலித்தனமாய் தர்க்கிக்க பார்க்குறோம், புத்திசாலித்தனமாய் மேற்கொள்ள பார்க்குறோம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். சந்தேகப்படுகிற மனுஷன் சில சமயங்களில் நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளில் நம்ம நின்று இப்படி சொல்லணும், எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி மனம் திரும்பணும். சும்மா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒன்றையும் சும்மாலாம் அனுமதிக்கிறது இல்லை. அது எதுவாக இருந்தாலும் சரி, நாம் உச்சி கொட்டவோ நாம் பரிதாபப்படவோ ஒன்றும் வேண்டியதில்லை. பரிதவிக்கிற ஒரு பிதா இருக்கிற. சும்மா தேவனை ஒரு சிலரை தேவன் அந்த சூழ்நிலைகளில் கடத்தி கொண்டு போகிறதில்லை. அவிசுவாசம் அது தகர்க்கப்படணும். அவிசுவாசம்ங்கிறத நல்ல பெரிய ஒரு ஓடு மூடி இருக்கு. ஆமையை சொல்லுவாங்கள்ல, ஆமை உள்ள தலையெழுத்துக்கும். நாய் கடிச்சு அரைச்ச முடியாது, எந்த மிருகமும் கடித்து தின்ற முடியாது. அது என்ன செய்யும், இப்படின்னா இப்படி விழுந்துடும், இப்படின்னா எப்படி விழுந்து தலையை உள்ள எடுத்துக்கும், ஓடு மேலே இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, பயன்படவே படாது. நம்முடைய அவிசுவாசத்தை நாம் மூடி மறைக்கிறது, ஒரு ஓடு போல மூடி மறைக்கிறோம் புத்திசாலித்தனத்தினால். நம்முடைய புத்திகள்னால், புத்திங்கிறது அவ்வளோ பெரிய ஓடு, அது அவ்வளோ பெரிய தடிமனானது, கெட்டியானது, யாருமே ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்பப்போ நம்ம தலையை வெளியே நீட்டிக்கிறதும் உள்ளே எழுத்துக்கிறதும் யாரும் ஒன்றே கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்கிறாங்க, ஒருவன் சந்தேகப்படுகிறவனாக இருந்தால் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. விசுவாசத்தோடு கேட்க கடவுள். விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டாக என்ன அவிசுவாசம். இங்கே யாக்கோபு பேசுகிற வார்த்தை சந்தேகம். விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், அவிசுவாசம்னு சொல்கிறோம். விசுவாசத்தோடு கேட்க கடவன், அவிசுவாசத்தோடு கேட்குறவன் எழுதியிருக்கணும். இங்கே என்ன சொல்கிறார், சந்தேகம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சந்தேகத்தோடு கேட்கிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலை. ஒரு நேரம் இப்படி, ஒரு நேரம் இப்படி, ஒரு நேரம் இப்படி, ஒரு நேரம் இப்படி. நிரந்தரமான ஒரு விசுவாசம் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்னு இல்லை, நிறைய புத்திகளை கொண்டு யோசிக்கிற நிறைய புத்திசாலித்தனங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் யாரு, தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து இப்படி ஒரு சுய புத்திங்கிற ஓட்டை உண்டு பண்ணி சில புத்திசாலிகளாக இருக்கிறவள பெரிய விசுவாசிகளையும் நம்ம நம்பி ஏமாந்துருவோம். பகுத்தறிய தெரியாதவர்களுக்கு அப்படி தோணிடும், அவங்க பேசுகிறதும் நியாயம் தானே, அவங்க சொல்கிறதும் சரிதானேன்னு தோணும். இல்லை, அது அவிசுவாசம்ங்கிற ஓட்டுனால மூடப்பட்டிருக்கு, புத்திசாலித்தனம்ங்கிற ஓட்டுனால மூடப்பட்டிருக்கு. அவிசுவாசம் தெரியல. இப்போ அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாக பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன். எத்தனை பேர் நம்மளை அப்படி யோசிக்கிறோம், ரெண்டு மனமாக வழிகளெல்லாம் நிலையில்லாமல் ரெண்டு படகுல சவாரி செய்து கொண்டு இதுவும் கிடைச்ச படல அதுவும் கிடைக்குமான்னு சந்தேகம். இங்கேயாவது வந்தோம், இங்கேயாவது ஏதாவது ஒன்று அனுபவித்தோம்னா அதுவும் இல்லை, அதாவது கிடைக்குமானா அதுலேயும் சந்தேகம். நித்தியம் நமக்கு உண்டானா அதுலேயும் குழப்பம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். திருப்பிக் கொள்வோம் மத்திய எழுதின சுவிசேஷம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம். அது நம்ம பெரிய எச்சரிப்பை தான் நமக்கு அது தந்திருக்குது பிரியமானோட. நாம் அதை ஏனோதானோடு எடுக்கக்கூடாது. எப்படி பேசுகிறார், அந்த எல்லாம் பேசிட்டு கோபத்தில் ஆணையிட்டேன்னு சொன்னார். என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன், அவிசுவாசப்பட்டார், அவ்வளோதான்.
அதெல்லாம் பேசிட்டு தான் சகோதரரே, சபை கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளேன்னு அர்த்தம். உயிருள்ள ஒரு தெய்வம், சர்வ வல்லமுள்ள ஒரு தெய்வம், ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அந்த தகப்பனை விட்டு விலகக்கூடிய, மடியில் இருந்துக்கிட்டு அவரை சந்தேகப்படுகிற பயப்படுகிற பிள்ளையை போல நீ இராத. அவர் மடியில் தான் இருக்கிற, அவர் தான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறான்னு சொல்ற, நீ அவருடைய பிள்ளைன்னு சொல்ற. ஆனாலும் அப்படி தேவனை விட்டு விலகக்கூடிய அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்படி நாம எச்சரிக்கையா இல்லைன்னா, அடுத்த வசனம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்கு வந்துருச்சுன்னா எல்லா விதமான குறை சொல்லுதல், எல்லா விதமான முறுமுறுப்பு, எல்லாத்துக்குள்ளும் நாம போயிடுவோம். அப்படி விளங்கிக்குங்க. ஒருவனாலும் பாவத்தின் வஞ்சனையினாலே முறுமுறுப்போம் தெரியாது, குறைபயா இருப்போம் தெரியாது, அவிசுவாசமா இருப்போம் தெரியாது, பயப்படுவோம் நமக்கு தெரியாது, கவலைப்படுவோம் அது நமக்கு தெரியாது. இப்போ நான் கவலை தான் படுறேன்னு நமக்கு தெரியாது, பயப்படுறேன்னு தெரியாது. அதெல்லாம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதா சாத்தான் நம்மளோட மனசை சொல்லி வைக்கிறான். நீ யோசிக்கிறது சரிதானே, நீ யோசிக்கிறது சரிதானே, இங்கே இருந்து தப்பிச்சு ஓடுன்னு லோத்து மனைவிக்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் அந்த பீரோவை திரும்பி பார்த்தது சரிதானே, இவ்வளோ காலம் சம்பாரித்து அதில் ஒரு 10 பவுன் இருக்குது, அதை திரும்பி பார்க்காம இருக்க முடியுமா? திரும்பி பார்த்தது சரியா தப்பா? இப்போ நம்மளை யோசித்தா என்ன சொல்லுவோம்? என்ன பண்ணுறது, அதை எடுக்க போனது தப்பா, அதை பற்றி யோசிக்கிறது தப்பா? எல்லாம் புத்தி. ஆமாம், நமக்கே தோணும் அப்படி சொல்லும்போது. ஆமாம் ஆமாம், அதை யார் விட்டுருவா, நீங்கள் யோசித்தது சரிதான்னு தோணும். ஆனால் என்ன ஆச்சு? திரும்பி பார்த்தான்னு எழுதியிருக்கேன், என்ன நெருப்பை பார்த்தாளா? என்னன்னு சொல்லுங்கள், என்னத்தை திரும்பி பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? கலப்பையின் மேல் கையை வச்சு உலகத்தை உப்பு தூணாயிட்டேன். இங்கே சொல்கிற மாதிரி ஜீவனுள்ள தெய்வத்தை விட்டு விலகி நம்ம பாவத்துக்கு போவோம். எல்லா முறுமுறுப்பும் குறைக்கும், அவிசுவாசத்துக்கு மேலே எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு இந்த முறையிடுதல், முறுமுறுப்பு, குறை சொல்லுதல், குற்றஞ்சாட்டுதல், பயம், இது அவிசுவாசத்தினுடைய முழு மொத்தமும் அதுதான். அவிசுவாசம்னு ஒரு பேக்கேஜ், அவிசுவாசம்ன்றது ஒரு பாக்கெட். அந்த பாக்கெட்டை திறந்தீங்கன்னா அதில் முறுமுறுப்பு, குறை, பொய், கபடு, புத்திசாலித்தனம் சகலமும் அது உள்ளே இருக்குது. அது திறந்தா எல்லாம் வெளியே வரும். தேவன் அப்படி தான் நம்முடைய இருதயத்தை திறக்க விரும்புகிறாங்க, இந்த ஓட்டை உடைக்க விரும்புகிறாங்க அவிசுவாசத்தை. அவிசுவாசமோட பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளே இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். ஏன்னா பாவத்தின் வஞ்சையினால நம்ம கடினப்பட்டு போவோம். முறுமுறுக்கிறதே சிலருக்கு தொழிலாக போகும். குறை பேசுகிறதே அது ஒரு பெரிய, அதை பற்றி புரியவே புரியாது. என்ன பேசினாலும் எங்கே சுற்றினாலும் கடைசி அங்கே தான் வந்து நிற்கும். அது பாவம்னே புரியாது சாகிற வரைக்கும். முறுமுறுக்கிறது தெரியாது, கவலைப்படுறது தெரியாது. என்ன இது நியாயம்தானேன்னு தோணும். இதுக்கெல்லாம் கவலைப்படாதவங்க யாரையாவது சொல்லுங்கள் அப்படின்னு தோணும். எல்லாரையும் மடக்கும். நாளைக்காக கவலைப்படாதிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்காக கரிசனையாக இருக்கப்படாதா? கரிசனைக்குள்ளே மறைஞ்சிருக்கிற கவலை, கரிசனைன்ற போர்வையில் மறைஞ்சிருக்கிற கவலை தெரியாது, இது கரிசனைன்னு சொல்லும். அவிசுவாசத்தினுடைய எல்லா வெளிப்பாடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், இவைகளெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்று சொன்னால் எதெல்லாம் நாம் கவலைப்படுகிறோமோ அதிலெல்லாம் இருந்து இதெல்லாம் தேவன் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏதோ இவை மலல்ல, இவைகளெல்லாம் மாதிரி இல்லை, அப்படி இல்லை. எதெல்லாம் நம்ம கவலைப்பட்டு கலங்குகிறோமோ, இந்த அனித்தியமான காரியங்களுக்கு கவலைப்பட்டு கலங்குகிறோமோ அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு ராஜ்யம் இருக்கா, தேவனுடைய ராஜ்யம். அங்கே யார் ராஜா? தேவனுடைய ராஜ்யத்தில் யார் ராஜா? யாரு? தேவன். அந்த ராஜ்யத்தில் ஒரு சில சட்டங்கள் இருக்கு. யாரெல்லாம் அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ அந்த ராஜ்யத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவன் ராஜா, நான் அவருடைய பிரஜை, என்னை விட்டுடுவாங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னா அங்கே சில சட்டத்திட்டம். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க.
அவிசுவாசப்படாதீங்க, அற்ப விசுவாசியாக இருக்காதீங்க. அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சட்டம். இந்த ராஜ்யத்தில் நாம் அவருடைய நீதி புசிப்பும் குடிப்பும் அல்ல, அவருடைய ராஜ்யத்தில் ஒரு சில நீதி இருக்குது. அங்கே கவலைப்படக்கூடாது. அந்த ராஜ்யத்தில் இருக்க ஜனங்களை தான் எல்லாரும் பார்க்க விரும்புது. தேவனை ராஜாவாய் கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் இருக்க ஜனங்களை தான் இந்த உலகம் நம்மளை பார்க்க விரும்புது. அப்பா, தேவனை ராஜாவாய் கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் வாழ்கிற இந்த மக்கள் எவ்வளவு முறுமுறுப்பு இல்லாமல், குறை இல்லாமல், எவ்வளவு சந்தோஷமாய் வாழுறாங்க. தேவனை ராஜான்னு சொல்கிறது இவங்களுக்கு எவ்வளவு உண்மை. இந்த ராஜா எவ்வளவாய் இவங்களை முறுமுறுப்பு இல்லாமல், குறை இல்லாமல், சந்தோஷமாய், போதும் என்கிற மனதுடனே, ஒரு திருப்தியாய், உணவு உடுக்க உண்டாயிருந்தால் போதும். ஆகாயத்து பறவை பாருங்கள் சார், அதை பிழைப்பட்டுக்கிற ஆண்டவர் என்ன பிழைப்பட்ட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்காக கவலைப்படணும்? காட்டு புஷ்பத்தை உடுத்துக்கிற ஆண்டவர் எனக்கு உடுத்த மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாரும் பார்க்கத்தான் ஆசைப்படுறாங்க. எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து தலையை தொங்க போட்டு குறை பேசி அப்படி இருக்கிற ஜனங்களே இல்லை. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். நம்ம 10 வருஷத்துக்கு கவலைப்பட்டால் எப்படி? நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. பேத்தி பிறந்திருக்கு, இப்போ பாட்டிக்கு கவலை வருது. இப்போ பிறந்த உடனே எப்போ நான் இதுக்கு எப்போ பார்த்து யார் வந்து கல்யாணம் பண்ணுவானோன்னு யோசித்தா எப்படி இருக்கும்? அழிஞ்சிருவோம். நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் போதும். இன்னைக்கு காரியம் அதான் சுமக்க முடியும் நம்மால். சில சமயம் சாப்பிட உட்காடுறோம், சில சமயங்களில் எண்ணங்கள் வருது, நான் பார்த்துருக்கேன். அப்படியே அழுகையே வந்துடும். சாப்பாட்டில் கையே வைக்க முடியாது. ஏழைகள் இல்லாதவர்கள் திக்கற்றவர்களை யோசித்தா சாப்பிடக்கூட முடியாது. எல்லா சமாதானமும் போயிடும், எல்லா நிம்மதியும் கூட போயிடும். அப்படியெல்லாம் ஆண்டவர் உலகம் முழுவதும் இருக்கிற நைஜீரியாவில், உகாண்டாவில், அங்கே இங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சொல்லலை. உன் பக்கத்தில் ஒருத்தன் பசியாக இருக்கான்னு அவரை பற்றி கவலைப்பட, அப்படி தானே சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? உன் அயலான், அப்படி தான் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? எப்படி எழுதியிருக்கு? அயலான்னா எழுதியிருக்கா? இந்த வார்த்தையை சொல்லுங்க யாராவது. தன்னைத்தான் சிநேகிக்கிறது போல பிறன் தன்னை பக்கத்திற்கு அயலான். வேற அங்கே நம்ம அப்படிலாம் சுமக்க முடியாது, நிம்மதியே இருக்காது நமக்கு. சில யோசித்தா எத்தனை பேர் இன்றைக்கி ராத்திரி இப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கி எத்தனை பேர் காலையில் சாப்பிடாமல் இருப்பாங்க, எத்தனை பேர் நைட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க, எத்தனை பேருக்கு நல்ல சாப்பாடு இல்லை, எத்தனை ஜனம் இப்போ தண்ணியில் கஷ்டப்பட்டு கிடக்கு. இதெல்லாம் யோசித்தா நமக்கு என்ன தான் வரும்? அதெல்லாம் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றுமே ஆகாது. அதெல்லாம் யோசிக்க வேணாம். நாளைக்காக கவலைப்படாத, உன் பக்கத்தில் இருக்கவங்கள பாரு, அவங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியும்னு பாரு. இப்படி தான் ஆண்டவர் இருக்கே சொன்னார். நாளைக்காக கவலைப்படாத, அந்த நாளுக்காக கவலைப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். பயப்படாதீங்க. நான் இத்தனை வருஷமாய் பார்க்கறது தான் சார். நான் சொன்னால் அது என் நீதியாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எதையுமே நான் சொல்லலை. ரெண்டாவது விஷயம், எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். வாயில் சொல் புறவாதற்கு முன்னே அதனுடைய தேவை இன்னதுன்னு அறிந்தது. நேற்றுக்கு என் ஒய்ஃபு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம்னு கேட்டேன். அது மட்டும் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை ஜெபிச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப ஜெபிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அவிசுவாசத்தினால். ஒரு ஜெபத்தை ஜெபித்துட்டோம்னா அதை தேவன் கேட்பார்னு விசுவாசம் இல்லைன்னா அப்புறம் என்ன ஜெபம்? அதுக்கு பேர் நொய்யு 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 நொய்யுங்கிறது. அதுக்கு பேர் ஜெபம்? நான் கேட்டேன்னா தேவன் செய்வார். அது கொஞ்ச நாளைக்கு பிறவோ அப்பமோ, அதான் விசுவாசம். தேவன் செய்வார். ஒருத்தர் ஃப்ளைட்டில் வராங்க, என் மகன் வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்தால் லேண்ட் பண்ண முடியாது, லேண்ட் ஆக முடியாது ஃப்ளைட்டு அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஜெபிச்சு அவ்வளோதான், ஆண்டவரே உங்கள் சித்தப்படி கொண்டு வந்து செய்யுங்க. காரணம் தப்பு நான் மரண மாதிரி அப்படி வந்து இறங்கவும் ட்ரெயின் பிடிச்சி ஊருக்கு போகவும் ஃப்ளைட் இதை மூடவும் சரியாயிடு. ஏர்போர்ட்டை மூடவும் வந்து இறங்கவும் வீட்டுக்கு போகவும் ஏர்போர்ட்டை மூடவும் சரியாக அப்படி ஆகுது. அப்படியே தப்புன மாதிரி. திராணிக்கு மேலே ஒன்றும் இல்லை. வந்து மாட்டி இருந்தால் எப்போ போய் சேருதுன்னு தெரில.
எத்தனையோ விஷயங்கள். ஒரே ஜெபந்தான். என்ன பெரிய ஆப்ரேஷனாலும் சரிதான். விசுவாசமாக நம்ம அப்பா இருக்காங்க, என் ஜெபத்தை கேட்குறாங்க, உங்கள் ஜெபத்தை கேட்கலங்கிற அர்த்தத்தில் இல்லை. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, அதான் விசுவாசம். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் 3 லட்சம் வேணும், 2.5 லட்சம் வேணும் சார், இது அப்படி ஆகும் இப்படி ஆகும். என்கிட்ட கையில் பணம் இல்லை, 50,000 பெறட்ட என்கிட்ட இல்லை. அப்போ ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி பிரதர் பணம் இல்லை, அப்படியே அழுகையும் ஆத்திரமாக நான் போயிட்டுருக்கிறேன், கொஞ்சம் பணத்தெல்லாம் ரெடி பண்ணுங்க பிரதர், ஒரு தேவைக்கு இருக்குது, ஒரு ஆப்ரேஷனுக்காக. அங்கே போய் காரியங்கள்லாம் பார்த்து முடித்தா நான் எவ்வளோ காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு இருந்துச்சு 25,000 ரூபா. அவர் சொல்கிறார், என்ன வந்து அப்படியே நான் கையை கொடுத்துட்டு, அவர் வெறும் 25,000 ரூபா தான். என்னுடைய இருதயத்தின் நினைவு, என்னுடைய யோசனைகள், என்னிடத்தில் கையிருப்பு இல்லாதது எல்லாம் அப்பாவுக்கு தெரியும்ல. திராணிக்கு மேலே ஒருபோதும் ஒரு காரியத்தையும் தேவன் அனுமதிக்கிறது இல்லை. அவர் நல்ல தகப்பன், அவரைத்தான் நம்ம சேவிக்கிறோம். உளுந்து உளுந்து அவரை சேவிக்கிறோம்னா என்ன சும்மாவா? கையால் ஆகாத ஒரு தெய்வத்தையா சேவித்துட்டு உட்காந்துருக்கோம். அவர் கட்டளையிட எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட பெரிய மகா பெரிய தேவனைத்தான் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். நான் போன உபவாச ஜபத்தில் சொன்ன மாதிரி ராத்திரி 10:30 மணிக்கு இந்த காசாக்குடி அந்த கல்லறை இருக்கிற இடத்துல வந்து இறங்குறேன். பெட்ரோல் இல்லை. 10 மணிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும்? 30 வருஷங்களுக்கு முன்னாடி காசாக்குடி அந்த பெட்ரோல் பங்கு நீங்கள் தான் கற்பனை பண்ணணும் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். ராஜாட்ட அவங்க அம்மாட்ட எல்லாம் எப்படி இருக்குன்னு. அங்கே வந்து நிற்கிறேன், பெட்ரோல் இல்லை, 2 பிள்ளைகள், என் மனைவி. விசுவாசமாக அப்பா அவங்க இருக்கிறாங்க, வண்டியை தள்ளு. எங்கே தள்ளணும்? இங்கே இருக்க பெட்ரோல் தளத்தூர் பெட்ரோல் பங்கு, அங்கே அம்மையார் கோயில்கிட்ட இருக்குது, அந்த பெட்ரோல் பங்கு தான் போகணும். தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டேர்னு திரும்பலை. ஒரு தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவர் வந்து நிற்கிறார் ஸ்கூட்டரை நிறுத்தி. என்ன சார் பெட்ரோல் இல்லைன்னு அப்படியே திறந்தார். ஓசு வச்சுருக்கிறாரு, பாட்டில் வச்சுருக்கிறாரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் மறக்கலை, தான் மறக்கலை. ஓசு வச்சுருக்கிறார், பாட்டில் வச்சுருக்கிறார். அதை எடுத்து உறிஞ்சி பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டு போங்கன்றார். அவர் யாரு கூட தெரியல இருட்டில். அந்த அப்பாவை தானே நான் சேவிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா. சும்மா ஏதோ ஒன்று ஏலாத ஒருவரையா? அப்படியெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கலாம். நான் தள்ளிக்கிட்டு இங்கே வரைக்கும் தான் வரணும். அதனுடைய அர்த்தம் தள்ளிக்கிட்டு வர சொன்னால் நான் தள்ளிக்கிட்டு வருவேன். அதான் விசுவாசம். அதுவும் தான் விசுவாசம். உன் விசுவாசத்தை வர்த்திக்கிறேன், ஆள் வர வேண்டாம், நீ தள்ளிக்கிட்டு போன்னு சொன்னால் பாடிக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருட்டில் வரணும். ஆனால் திராணிக்கு மேலே அவருக்கு தெரியும். சின்ன பிள்ளைகள் வண்டியில் உட்கார வச்சு கொண்டு வர்ற பிள்ளைகள் ராத்திரி 10 மணி இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரத்தை நாம் சேவிக்கிறோம். முதலாவதனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு. இப்போ கவலைப்படு, இப்போ யோசிக்கிறியே ஒரு விஷயத்தை குறித்து, அது உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த தேவனை சந்தோஷமாக நாம் சேவிப்போம். ஒருபோதும் நம்முடைய இந்த உலகத்து காரியங்களுக்காக நம்ம தூண்டி போடுறவங்களா இருக்கக்கூடாது. அது தவறு, அது அஞ்ஞானிகள், அஞ்ஞான மார்க்கம். அது இந்த உலகத்து தேவைகளுக்காக தேடி 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 அலைகிறது. அதற்காகவே விசுவாசிக்கிறது. எனக்கு அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், பாவம் செய்யாமல் வாழ வைத்தார்னு சொல்கிற சாட்சிகளே இல்லை. என்னை விசுவாசிக்க என் ஆண்டவர் இக்கட்டில் தூண்டினார்னு சொல்கிறவங்கல்ல. எனக்கு அதை கொடுத்தார், மாடை கொடுத்தார், கோழியை கொடுத்தார், சுகம் கொடுத்தார் இல்லைன்னு சொல்லலை. கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டான்னு சொல்லலை. சுகம் கொடுக்குறேன்னு நீ அங்கே வந்துரு, அதுக்காக அவர் கொடுக்கல. இருந்தது போதும், நீ அங்கே வந்துரு. தேவனே எனக்கு ஒரு நல்ல விசுவாசத்தின் ஆவியை தாங்க. இந்த உலகத்தில் கவலை இல்லாத வாழ்க்கை, பயப்படாத வாழ்க்கை, என் தலையில் உள்ள முடி எண்ணி இருக்குங்கிற வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ என்னை அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் ராஜ்யத்தையும் உங்கள் நீதி இந்த இடம் இதுக்காகத்தான் இங்கே கூடி உட்காந்து அவருடைய தெய்வீக சுபாவத்துக்கு நான் பங்கடைய. இதை தூண்டி போட்டு பிடிக்கிறதுக்கு இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை தூண்டி போடுறதுக்காக, இதை பிடிக்கிறதுக்காக நம்ம தூண்டிகளை வச்சுக்கிட்டு கூடாது. விசுவாசத்தை இதை ஒரு டூலாக பயன்படுத்தக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, எல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் பேசின பரிசுத்த ஆவியான மூலமாக நாம் கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காக நானும் ஆழமாய் நன்றி சொல்கிறேன். மெய்யாகவே நாம்
பிரச்சனைகளை நாம் விசுவாசத்தை குறித்து கேட்டோம். நாம் எதையுமே பிரச்சனைகளை நாம் பெருசாக பார்க்க வேண்டாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை விட பெரியவர். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம் ஆண்டவரே நான் விசுவாசித்து வாழ ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் கேட்டது போல் அது நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற விசுவாசமாக அது உண்டாகணும். அதை நாம் அப்படி பழகிக்கொள்ளணும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். அங்கே பவுல் தன்னுடைய காரியங்களோட பவுலை சிறைப்பிடித்து அங்கே கொண்டு போகிறாங்க. வேற ஒரு தேசத்துக்கு, இத்தாலியா தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது நான் படிச்சிருப்போம் எத்தனையோ முறைகள். புயல் அடித்து அங்கே காரியங்கள் தாறுமாறாய் நடக்குது. புயல் அடித்து புயலில் இருந்த எல்லாருமே சாக போகிறாங்க. கிட்டத்தட்ட 272 பேர், கிட்டத்தட்ட அதில் 76 பேர் 37 கப்பலில் 276 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. 76 பேர், கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் சாக போகிறாங்க. அப்பொழுது தான் பவுல் தன்னுடைய விசுவாசத்தை தைரியமாக சொல்கிறார், பயப்படாமல் இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை காட்டுகிறார். 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகிலும் திடமனதார்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். இதோ உன்னோடே கூட யாத்திரை பண்ணுகிற எல்லாரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இப்படி சொல்லி பவுல் மூலமாய் அங்கே ஆண்டவர் ஒரு தயவை கட்டளையிட்டிருக்கிறார். இப்படி நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு மூலமாய் நீங்களும் நானும் தயவு பெற்ற ஜனங்கள். நாம் ஆண்டவராக இயேசு விசுவாசித்து, ஆண்டவரே நான் இந்த பூமியிலே இந்த பூமிக்கு உரிய மனுஷன் இல்லை ஆண்டவரே, நான் நித்தியவாசி ஆண்டவரே, எனக்கு வந்து போகிற காரியங்களில் நான் அதில் லயித்து போயிடக்கூடாது ஆண்டவரே, நித்தியத்துக்கு என்னை நீர் தயார்படுத்துகிறீர். நான் ஸ்திரமாய் தைரியமாய் உம்முடைய ராஜ்யத்தை அடைய எனக்கு அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நான் கடந்து செல்ல நீர்தாமே எனக்கு உங்களுடைய ஆவியை தாங்க, பரிசுத்த ஆவியை தாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் வந்து, ஆண்டவரே நான் அனுதினமும் கேட்கிறேன் ஆண்டவரே, தட்டுகிறேன் ஆண்டவரே, தேடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் மத்தேயு 7:7 ஆண்டவரே இந்த வாழ்க்கை வாழ இது என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய புத்திசாலித்தனமோ என்னுடைய ஞானமோ அல்ல ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே நான் மட்டும் வந்து கேட்கிறேன், தட்டுகிறேன், தேடுகிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியை தந்து என்னை வழிநடத்துவீங்க அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசமாய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் சோர்வு உண்டாகாது. பிரச்சனைகளை வரதான் செய்யுது. ஆண்டவரே நான் பிரச்சனைகள் மத்தியில் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு ஆண்டவரே, அது கம்பீரமாய் ஆண்டவரே நான் அப்படி தைரியமாய் இயேசுவை நோக்கி பார்க்கணுமே, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி நான் தைரியப்படணுமே. பேதுருவை தான் நாம் அடிக்க ஒரு முறை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே கடலில் இறங்கி ஆண்டவர்கிட்ட பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடலில் இறங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி போறாரு. தைரியமாய் பேதுரு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இயேசுவை பார்த்து. ஆனால் அவர் கிட்டக்க போகும்போது காற்றையும் சூழ்நிலையையும் பார்த்தோன்னே அவருக்கு பயம் உண்டாகிட்டு, அப்போதான் நான் அமிழ்ந்து போகிறேன். அப்போதான் அமிழ்ந்து போகும்போது ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டாரு. உடனே பேதுருவே நீ பயப்படாதே, அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரு அப்படின்னு சொல்லி பேதுருவை ஆண்டவர் கரம் பிடித்து தூக்குனது போல நம்மளோட இதயத்தில் ஆண்டவரே நம் அடிக்கிற முறை நம்மளோட வாழ்க்கையில் வந்து போகிற சூழ்நிலையில் நாம் விசுவாசமாய் வாழ தேவனத்தில் நாம் போகணுங்க. ஆண்டவரே தொடர்ந்து நான் விசுவாச வாழ்க்கையிலே வளர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் போனோம்னா ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நமக்கு அளவில்லாமல் தருவார். நாம் கேட்டிருக்கோம், ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆபிரகாம் கொண்டு போய் ஈசாக்கை பலியிடுவார். ஆனால் அங்கே போகும்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய வேலைக்காரன்கிட்ட நீங்கள் இங்கே தங்கியிருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்படி அவர் போகும்போது தன்னுடைய இருதயத்தில் தேவன் மெய்யாகவே இந்த வாழ்க்கையை எனக்கு நன்மையாய் தருவார், செய்வார், தேவனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நிறைவேறும் சொல்லி ஆபிரகாம் விசுவாசமாய் போனாருங்க. அந்த சம்பவத்தை ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம். அவர் இப்படி போகும்போது ஆண்டவர் ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தில் சொன்ன வார்த்தைகள், அநேக ஜாதிகளுக்கு உன்னை 4:17 தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவரை போல அழைக்கிறவருமான தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் தகப்பனானான் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துக்கு வல்லவனான அந்த ஆபிரகாமை நமக்கு கட்டுறாங்க. அது மாத்திரமல்ல,
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், ஆண்டவரே நம்புவதற்கு காரியங்கள் ஒன்றுமில்லை ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசிக்கணுமே ஆண்டவரே. 100 வயசு காரியங்கள் முடிய போது ஈசாக்க பலியிட ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே இதை என்னால் எப்படி நான் செய்ய போறேன்னு சொல்லி எனக்கு நம்புவதற்கு ஏது இல்லாது இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆண்டவரே நீங்க ஒன்று செய்வீங்க ஆண்டவரே. எப்படி பவுலுக்கு தேவதூதன் தோன்றி உன்னிமித்தம் அந்த 276 பேர் சாக மாட்டான்னு சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் தூதன் பேசுனது போல இங்க அவருடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவி பேசி காரியங்கள் செய்யும்போது, அதுக்கு அடுத்த வசனம் 19ஆம் வசனம் 4:19, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளனாக இருக்கும்போதே தன் சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஒரு கவலையே படலை, எண்ணாதிருந்தான்னா அவன் அதை குறித்து யோசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். எப்படி நடக்கும், எப்படி போகும், போய் சேருவானா, ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுப்பாரா, எந்த யோசனையுமே அவருக்கு வந்திருக்காது. எண்ணாதிருந்த அந்த ஆபிரகாமுடைய ஆவி நமக்கு உண்டாகணும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, ஆண்டவரே முழு நிச்சயமாய் நம்பி அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு விசுவாச வாழ்க்கைங்க. போன வாரம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சகோதரர் கூடையில் சகோதரன் பேசினார் ஒருத்தர். எவ்வீரு தன்னுடைய பிள்ளை செத்து போச்சு, சூழ்நிலையில் வந்துட்டு பிள்ளை செத்து போய் கிடக்குது, ஆண்டவரை கூப்பிட வந்திருக்கிறாரு எவ்வீரு ஜெப ஆலய தலைவன். ஆண்டவர் எவ்வீரோட மகளை சுகமாக்க தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இடையில ஒரு சகோதரி வந்து அந்த பெரும்பாடுள்ள சகோதரி ஆண்டவரை மறித்து ஆண்டவரத்தில் சம்பாஷிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அந்த எவ்வீரோட இருதயம் ஆண்டவரை கூப்பிட்டதுன்னா ஆண்டவர் என் வீட்டுக்கு தானே வந்திருக்கணும், இடையில நின்று ஆண்டவர் நேரத்தை போக்கடிக்கிறாரு சொல்லி அவருடைய இருதயத்தில் சலனங்கள் வந்தாலும் அந்த எவ்வீரு பயப்படவே இல்லைங்க. பிரதர் அருமையாக சொன்னார் ஒரு வார்த்தை, தன்னுடைய தேவைகளை என் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டேனே, நான் ஆண்டவரே உங்களிடத்துல என்னுடைய காரியங்கள் என்னுடைய பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஆண்டவரே என்னுடைய மகள் நோயாக இருக்கிறாங்க, ஆனால் இடையில ஜெப ஆலய தன்னுடைய வீட்டார் வந்து உன் மகள் செத்து போயிட்டாங்க, நீ ஆண்டவரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கூட அவன் ஒன்றுமே சொல்றீங்க, பதிலே சொல்லலை. அவன் பாட்டு அமைதியாக இயேசுவின் பாதத்தில் இருந்திருக்கான். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, எவ்வளவே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு அப்படிங்கிறாரு, வேற ஒன்றுமே சொல்ல. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க மகள் அங்கே சுகமாயிடுறாருங்க ஆகிறார். இவர் போய் கேட்குறாரு, நேத்தி எப்போ சுகமானாலும் கேட்கும்போது சொல்கிறாங்க, நேத்தி 12ஆம் மணி வேலையிலே நீ இயேசுவோடு பேசின பாரு, அப்பொழுதே உன்னுடைய மகள் அங்கே சுகமாகிட்டான்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நம் ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே என்ற இருதயத்தில் அசைக்கப்படக்கூடாத ஒரு விசுவாசி தாங்க. நான் என்னோட ஆவியில் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே, நான் நித்தியத்துக்குரியவன், இந்த மண்ணோடு நான் அழிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே நான் இடத்துல வந்து கேட்கிறேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிற எனக்கு தேவன் திறப்பார். லூக்கா 11ஆம் அதிகாரம், அங்கேயும் ஒரு வார்த்தை இப்படி எழுதியிருக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் இருக்கும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமாம், அங்கேயும் அப்படி தான் எழுதியிருக்கு. உங்களில் 11:11 இருக்கு பாருங்க, உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவன் எடுத்துட்டு மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆண்டவரே இப்படி நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் அப்படியே நான் உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அதை நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுல் பேசிக்கிட்டே வருவார். அங்கே ஒரு இடத்துல சொல்லுவார், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் சொல்லி பேசுவார். அநேகர் காரியங்களை கேட்போம், இருதயத்தில் ஆழமான ஒரு விசுவாசம் வராதுங்க. ஆண்டவரே நீர் என்னோட வாழ்க்கையை போதும் ஆண்டவரே, நீங்கள் நடத்துகிற வழிகளுக்காய் நன்றி ஆண்டவரே,
நான் ஆண்டவரே நீர் என்னை நித்தியத்திற்காக அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே, இந்த அற்பமான இந்த உலகம் அல்ல, நான் அது நித்தியவாசியாகி அந்த ஆண்டவரை பார்த்து ஓடிவிட உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் தைரியமாக வந்தால் போதுங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை நாம் தேடி, ஆண்டவரே நீர் இந்த வாழ்க்கையை வாழ நம்முடைய ஆவியின் வல்லமை எனக்கு தாங்க. எப்படி அங்கே ரெட்டிப்பாய் அந்த எலியாவிலிருந்து எலிசா பெற்றுக்கொண்டது போல, ஆண்டவரே நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய வல்லமையின் ஆவியை நான் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாவியாக என்னை அழைச்சிருக்கீங்களா ஆண்டவரே, நான் இந்த பூமிக்கு உரியவன் அல்ல, எனக்கு நீங்க எப்போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்திலே மகா ஆழமாய் நம்பிக்கையாய் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி, இப்படி வாழ்வதே என்னை குறித்தாலும் உங்களுடைய சித்தமாக இருக்க ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக நன்றி நன்றின்னு சொல்லி நாம் வாழும்போது நம்முடைய இருதயம் பூரித்து போகுங்க. பயப்பட மாட்டோம் சூழ்நிலையில் வரும்போது. எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்திலேருந்து ஆவியான ஒரு சத்தம் ஒவ்வொரு நாளும் வெளிவரும். நம்ம எப்பொழுதுமே கேட்டது போல நாம் இதையே சிந்தித்து இதையே பேசி, ஆண்டவரே நான் நித்தியத்தையே நான் எப்பொழுதும் சிந்திக்கிற மனுஷனாக இருந்தால் எனக்கு இந்த பூமியில் வருகிற காரியங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் தேவைகளை தேவன் சந்திக்க எனக்கு உதவி செய்வார். இதெல்லாம் நாம் சந்திக்க மாட்டோம் இல்லை, நாம் எருமழத்தில் போய் நாம் அதோட ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நான் எறும்பை பார்த்து நான் ஆண்டவரே ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே, அநேக காரியங்களை நான் பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே, இதெல்லாம் கற்றுக்கொண்டு நான் எதுவும் ஞானமாய் வாழ இல்லை, தேவனே நான் விசுவாசமாய் என் ஆண்டவரை மாத்திரமே நான் நம்பி நீங்கள் எல்லா சூழ்நிலைக்கும் போதும் என்று சொல்லி ஆண்டவரே நாம் பார்த்து வாழும்பொழுது மெய்யாகவே ஆண்டவர் எங்களையும் தைரியமாக நடத்திடுவாருங்க. நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அங்கே இது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் அங்கே பேதுருவோட சொல்லுவார். அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, பதினாறாம் அதிகாரம். அங்கே இயேசு அநேக அற்புதங்களை செய்துட்டே வருவாங்க. அந்த பரிசேயரும் சதுசேயரும் அவர்கிட்ட அடையாளத்தை கேட்பாங்க. அடையாளத்தை கேட்கும்போது இயேசு அவங்களை பார்த்து கடுமையாக சொல்லுவார், உங்களுக்கு நான் அடையாளத்தை காட்ட மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வருவார். சீஷர்கிட்ட இருந்து கேட்பாங்க. சீஷர்கள்ட்ட வந்து அவர் கேட்பார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. அவர்கள் இப்போ 2ஆம் வசனம், அவர்கள் பிரதித்திரமாக இப்படி அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இருக்கிறது, அதனாலே வெளிவாங்கும் என்றும் சொல்கிறீர்களே, உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது, அதனாலே இன்றைக்கு காத்தும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்களே, மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறான்னு சொல்லி அங்கே ஆண்டவர் கடுமையாக பேசிட்டு அவங்களை விட்டு புறப்பட்டு போனார். அவருடைய சீஷர் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாய் குறித்து எச்சரிக்கையாயிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியங்களை சொல்லுவார். அவங்க அடையாளத்தை தர்றாங்க, ஞானத்தை தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புளித்தமாய் குறித்து எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாம் அப்பங்களை கொண்டு வராதபடினாலே இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைவேற்றதையும் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் இப்படி நான் செஞ்சேனே, இதெல்லாம் நீங்கள் இன்னும் விசுவாசிக்கலையான்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்து காரியத்தில் சொல்லிட்டு ஆண்டவர் அவங்கள்ட்ட தன்னை கேட்குறாரு, நான் யார், நீங்கள் என்ன குறித்து என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது 14ஆம் வசனத்தில், சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியாம் அல்லது தீர்க்கதரிசியுடன் என்று சொல்லுகிறார்களே என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் எல்லாரும் என்னை என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். எல்லா சீஷனையும் பார்த்து ஆண்டவர், நீங்கள் என்னை பார்த்து என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே வேறு யாருமே பதில் சொல்ல. 16 சீமேன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து அப்படிங்கிறாரு. ஆண்டவருக்கு சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பேதுருவை போல நாம் ஆண்டவராக இயேசுவை பார்த்து, இவர் பரமபிதா, தேவனுடைய குமாரன், கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்துட்டாருங்க பேதுரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொள்வார். காரியங்கள் நமக்கு தெரியும்.
ஆனால் பேதுரு காரியங்கள்லாம் நேர்மையாய் உண்மையாய் ஆண்டவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார். யோவானில் இருக்கு இன்னொரு இடத்துல, நீர் ஆண்டவரே நீங்களாம் போக மனதாக இருக்கிறீங்களான்னு கேட்ட உடனே பேதுரு தான் சொல்லுவார், ஆண்டவரே எங்கே போகும் ஆண்டவரே, நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே, உம்மை கண்டும் கேட்டும் அறிந்தும் இருக்கிறோமே. இப்படி நம்முடைய ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு அறிந்து, ஆண்டவரே இந்த விசுவாச வாழ்க்கையில் நான் வளர நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் நாள்தோறும் என் ஆண்டவரை தேடுவதிலே சோர்ந்து போகாதற்கு உதவி செய்யுங்க. விசுவாசமானது நம்பப்படுவதில் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது ஆண்டவரே. அதான் காணப்படாத ஒரு வாழ்க்கை எனக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அது எனக்கு தெரியல ஆண்டவரே. எனக்கு நித்திய ராஜ்யத்தை நீங்கள் தருவீன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த காணப்படாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க ஆண்டவரே. நான் ஆயத்தமாகிவிட உதவி செய்யுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சோர்வு, பலவீனங்கள், பண தேவைகள், வியாதி, வறுமை எல்லாவற்றின் வழியாக நீர் ஆண்டவரே என்னை கடத்தி செல்லுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்படி வாழ நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தினா போதுங்க. இப்படி வாழ விரும்புகிற உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் தம்முடைய சபையை கட்டுவாருங்க. தேவன் தம்முடைய சபையை கட்டுவார்னா ஏதோ நாம் அது செஞ்சு இது செஞ்சு இல்லவே இல்லை. ஆண்டவரே நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து பேதுருவிட்டு தான் சொல்லுவார், உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து தான் சொல்லுவார். இப்படி நீங்களும் நானும் ஆண்டவரை உற்று பார்த்து, ஆண்டவரே உம்மை கண்டும் கேட்டும் அறிந்தும் இருக்கிறோமே, உம்மிடத்தில் நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் இருக்கிறதே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ உம்மிடத்தில் இருக்க ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்புங்க. இது வரைக்கும் நம்ம பேதுரு பரிசுத்த ஆவியை பெறாதவராய் காரியங்கள் செய்தார். அவங்க அப்போஸ்தலர் அந்த பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகு பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு பேதுரு பேசுவார் பாருங்க, அருமையாய். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் அப்படி அங்கே அக்கினிமயமான நாவுகள் வந்த பிறகு அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரும் பிரமிக்கப்பட்டு 19ஆம் வசனம், இது 13ஆம் வசனம் 12 படிக்கிறான். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று, 11 சீஷர்களோடு கூட பேதுரு எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சத்தமா பேசுறாரு. பரிசுத்த ஆவியை பெற்ற நம்மளை வாழ்க்கையில் தேவன் இப்படி தாங்க இடப்படுகிறாரு. அருமையாய் சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் அங்கே ஒரு அற்புதத்தை அவர் தன்னுடைய கையால் செய்கிறாரு. ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்திலே அவங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலிலே அவங்களை வைப்பாங்க. தேவ ஆலயத்திலே போகிற பேதுருவும் யோவானையும் அவர்கள் கண்டு பிச்சை கேட்டார்கள். அந்த சப்பானியாக இருந்த பையனை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசம், கரடு முரடுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மெய்யாவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியாக நம்மை தூக்கி நடக்க செய்துடுவாருங்க. நம் பயப்பட வேண்டாம். ஆண்டவரே ஒரு தைரியத்தோட விசுவாசத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சடக்கத்தையும் இப்படி ஒவ்வொன்றையும் நான் கூட்டி வழங்கி, நான் ஆண்டவரே சகோதர சிநேகத்தில் நான் நிலைத்திருக்கணுமே, உண்மை தேடுவதிலே நான் கருத்தாக இருக்கணுமே, என்னுடைய விசுவாசம் ஏதோ பொக்கையான விசுவாசமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, இது ஆழமாய் கற்பாறை இனிமேல் அஸ்திபாறை போட்ட விசுவாசமாய் இருக்கணுமே ஆண்டவரே. நான் என்னை அனுதினமும் சோதித்து பார்த்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என்னை என்னுடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. நம்மேல் ஆண்டவர் சபையை கட்டணும். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் நாம் ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரே, நான் ஆழமாய் நம்பி இடத்துல வர்றேன் ஆண்டவரே. இடத்துல இருக்கிற சொந்த திறமைகள், தாளந்துகள் இவை எல்லாவற்றையும் நான் ஆண்டவரே தாழ போட்டுறேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரே. நீரே என்னை கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவன், நீரே எனக்கு அற்புதம் செய்கிற தேவன், நீரே எனக்கு ஆகாரம் அளிக்கிற தேவன்.
உண்மை நான் ஆழமாக விசுவாசித்து நம்பி இந்த வாழ்க்கை வாழ நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் இப்படி விசுவாசிக்கிற நமக்கு மெய்யாகவே அவருடைய ஆவியை இரட்டிப்பாய் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலைல நம்ம அநேக விசுவாச வார்த்தைகளை கேட்டோம். தேவன் நம்மை விசுவாசத்தை நம்மில் துவக்குகிறவர். அவர் நம்மை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அப்படிங்கிற ஆண்டவர். அவருடைய முக்கியமானது குணாதிசயம். அந்த 1:3 யூதா 1:3 பார்த்தோம். யூதா 1:20 நம்ம பார்த்தோம். இந்த 3வது வசனத்தில் ஒரு விசுவாசத்தை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அப்போ பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டது. ஒன் டைம், ஒரு விசை. நம்மள்கிட்ட ஒரு தடவை. முதல்ல நாம் பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். அப்படி தேவன் நம்மை 2 இருக்குது. ரட்சிப்பில் 3 ஸ்டெப் இருக்குது. நமக்கு தெரியும். தேவன் நம்முடைய பாவங்களை முற்றிலும் கழுவி இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்மை ஜஸ்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், சாங்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் தான் குளோரிஃபிகேஷன். முதல்ல தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நாம் கழுவப்பட்ட நீதிமான்கள். இதை முதல்ல ஆழமாக விசுவாசிக்கணும். அதனால நாம் பரிசுத்தவான்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசுவாசம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை எதற்காக நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக கேட்டோம். விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் அப்படின்னுட்டு. விசுவாசம் அப்படிங்கிறப்போ நம்ம தேவனை தகப்பனாய் அறிந்திருக்கணும், தகப்பனை ஆழமாக விசுவாசிக்கணும் அப்படின்னு. மார்க்கு 8 மார்க்கில் ஒரு காரியம் 10வது அதிகாரத்தில் நான் கேட்டிருக்கும் போது இப்படி யோசித்தேன். 10வது அதிகாரத்தில் 10வது அதிகாரத்தில் 14, 15, 13 படிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதுக்கு இடங்கொருங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, இந்த சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யம், அங்கு தேவன்தான் ராஜா. அந்த ராஜ்யத்துக்கு நாம் பங்காளிகளாய், அந்த ராஜ்யத்தின் குடிமக்களாய் நம்ம இருக்கணும். அப்படின்னா நமக்கு தேவையானது சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாற வேண்டும். இந்த வசனத்துக்கு அநேக நாட்கள் எனக்கு சிறு பிள்ளைகளைப் போல மாறுறது நிறைய விஷயம் இருக்குது. நான் அநேக நாட்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இன்றைக்கி நான் அதில் ஒரு தெளிவு பெற்றேன். என்ன தெரியுமா? சிறு பிள்ளைகளைப் போல தேவனை ஏற்றுக்கொள்வது அப்படின்னா, ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தகப்பனை தாயை எப்படி சார்ந்திருக்கும் அப்படின்னா, அடுத்த நேரம் எனக்கு இது உங்கள் கொடுப்பாங்களா, அடிக்கடி இதில் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி என்னென்னா, இந்த அப்பா அடுத்த வேளை நமக்கு சாப்பாடு கொடுப்பாரா, அம்மா இப்போ சமைச்சு கொடுத்துட்டாங்க, மத்தியானம் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த ஒரு சலனமும் இருக்காது, எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. அது பாட்டுக்கு வரும். காலையில் வந்தால் ஊட்டி விடுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, மத்தியானம் வந்தால் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அந்த நேரத்துக்கு அது பசியாறிட்டு போய்கிட்டே இருக்கும். அது ஒருபோதும் எனக்கு என்ன அடுத்து கிடைக்கும், இப்படி கிடைக்குமா, அடுத்து கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமான்னு ஒருபோதும் அது என்ன பண்ணாது, சந்தேகப்படாது. அதுபோல் நாம் தகப்பனாய் ஆண்டவரை பற்றி கொண்டால் மாத்திரம். இதில் ஒளிந்திருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னென்னா, அப்படி இல்லைன்னா, அப்படி ஆண்டவரை நாம் இந்த சிறு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனை பற்றி கொள்ளுகிறது போல நாம் நம் ஆண்டவரை பற்றி கொள்ளாதிருந்தால் நாம் இன்னும் ரட்சிப்பின் வழிக்கு வரலை. அல்ல, ரட்சிப்பு நம்மில் செயல்பட நம்மை நாம் கொடுக்கவில்லை. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள். அப்படி நாம் தேவனை அறிந்து கொள்ள தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படி தேவன் நம்முடைய கண்களை திறக்கும்படிக்கு
விரும்புகிறார். அப்படி நம்மை ஒரு கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ், அதாவது ஹெல்ப்லெஸ் டிபெண்டன்ஸ். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். அந்த பிள்ளை வந்து வெளில போய் அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படி இப்படின்னு தனக்குன்னு எந்த ஒரு காரியத்தை எடுக்கணும்னு நினைக்காது. அதுபோல் நாம் தேவன் எனக்கு போதும், எனக்கு உலகத்தில் வேறு எந்த ஒரு கொலுகொம்பும் இல்லை நான் பற்றி கொள்றதுக்கு, தேவன் மாத்திரம்தான். இந்த கடினமான சூழ்நிலை உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, கலங்கும், நம்முடைய இருதயம் கலங்கும், அதனால தான் அவர் கலங்காமல் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். கலங்காமல் இருப்பதாக நாம் சொல்லிட்டு இருதயம் கலங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியனாக இருக்கிறதா நாம் காண்பிக்கக்கூடாது. கலங்க தான் செய்யும், பயப்பட தான் செய்யும் நம்முடைய ஆனால் அந்த சூழ்நிலைகளில் நாம் தேவனை பற்றி கொள்கிறோமா, எப்படி பற்றி கொள்கிறோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம ரட்சிப்பு பரிபூரணம் அடையும் போது இப்படி வழியில் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்போனா நாம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறோம், பரிபூரணத்தை நோக்கி போகிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவருங்கிறதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் பரிபூரணப்படுத்துகிறவர். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பரிபூரணப்படுத்த விரும்புகிறார். அப்போ எப்போ பரிபூரணம் அடைகிறது? தேவனை நாம் முழுவதுமாக சார்ந்து கொள்கிறது, நம்ம மேலே உள்ள நம்பிக்கை முழுவதுமாக இழந்துவிட்டு தேவனை மாத்திரமே பிடித்துக் கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு வருகிறது தான். நம்ம அநேக எக்ஸாம்பிள்ஸை கேட்டோம், அநேக உதாரணங்களை கேட்டோம். அப்படி ஒரு இடத்துக்கு வராமல் நான் ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து இந்த ஒரு மார்க் 8வது அதிகாரத்தில் இருக்க ஒரு சம்பவத்தை அந்த ஆத்தர் வந்து இப்படி எழுதுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு குருடன், அந்த குருடனை பற்றி, குருடனை சுகப்படுத்துறதை பற்றி அதில் சொல்லியிருக்கு. ஒரு குருடனை சுகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவனை கையை பிடிச்சி ஊருக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறார். 22வது வசனத்தில் இருக்கு, 8:22. அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து ஏதாவது காண்கிறாயா என்று கேட்டார். அவன் நேரிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன் என்றான். இங்கே ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து கைகளை தொட்டு ஏறிட்டு பார்க்கும்படி செய்கிறார். செய்யும்போது சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இப்போ இங்கே தெளிவாய் கண்டான், பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே அவனுக்கு கண்ணு தெரியலை, இப்போ கண்ணு தெரியலை, இவன் தெளிவாய் கண்டான். அதெல்லாம் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு காரியம் இருக்குது. நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன். அப்போ எனக்கு தெளிவாக தெரியலை, நான் சபைக்கு வர்றேன், விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், தேவனை தெரிந்து கொண்டிருக்கேன், தேவன் எனக்கு எல்லாம் போதுமானவர் நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் எல்லாம், அவர் தான் என்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார், அவர் எனக்கு இரட்சகர், அவர் எனக்கு போதும், எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நான் அவரை முழுவதுமாய் சார்ந்து கொண்டு எனக்கு அவர் போதும்னு நான் நம்பலை அப்படின்னா, எப்போ கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நான் ஒதுங்கி போகிறேன் என்றால், தேவனை கண்டு கொள்ள முடியவில்லை என்றால், நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிற ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன். நம்ம எபிரேயர் 3:9 கேட்டோம். 3:9 என்ன கேட்டோம்? அவங்க அந்த வனாந்தரத்தின் வழியாக போகிறாங்க. போகும்போது அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். கிரியைகளை பார்த்தவர்கள் தேவனை விசுவாசிக்க முடியல, இதுதான் அவர் சொல்கிறார். அவர்கள் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். இப்படி நாம் இருந்துவிடக்கூடாது. எப்போ ஒரு இவங்களுக்கிட்ட தேவன் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருது. அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணீர் இல்லை, ரொம்ப வெயிலாக இருக்குது, திடீர்னு குளிருது, அநேக சூழ்நிலைகளின் வழியாக அவங்க நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தன்னை நடத்தி கொண்டு வந்த தேவனை பார்க்காமல் அந்த சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுத்தார்கள். அதுதான் அவங்கள்ட்ட இருந்த பெரிய பிரச்சனை, அதுதான் அவங்கள்ட்ட இருந்த பொல்லாத விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நம்மை எப்படி கொண்டு வந்து பழக்குவிக்க விரும்புகிறார், தேவன் எப்படி நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், அதுதான் நம்ம அதிலேருந்து பார்க்கணும். விசுவாசங்கிறது என்னன்னா, நாம் என்னாகமம் 14 பார்க்குறோம் 2 பேரை. உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வருது, அப்பா அங்கே இருக்கவங்க பயங்கர பொல்லாதவங்க,
அங்கே இருக்கிற இது பயங்கர ஏனாக்கியர்கள் மாதிரி அவங்கள நம்மளால் மேற்கொள்ள முடியாதுன்னு ஒரு 10 பேர் நினைக்கும் போது அந்த 10 பேரோட அவிசுவாசம் அந்த இருந்த 20 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை ஜனங்களுக்கு போகும்போது 2 பேர் மாத்திரம் இல்லை தேவன் நம்மேல் பிரியமாக இருந்தால், ஆமாம் பிரியமாக இருந்தால் நான் அதை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். பிரியமாக இருக்கிறார்னு நாம் நம்பினால் தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் என்பதை நாம் கண்டு கொண்டால் அப்படின்னு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது எதில் 14:8 தான் என்னாகமம் 14:8 அப்படி இருக்குது. அப்படி நாம் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை நடத்தின காரியங்களை வைத்து நாம் அவரை காண வேண்டும். அதுக்காக தான் நம் விசுவாசத்தை பயன்படுத்தணும். என்னாகமம் 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நம்ம நிச்சயமாக பிரியமாக இருக்கார். அதை நம்ம ஒருபோதும் சந்தேகிக்கக்கூடாது. பிரியமாக இல்லாமல் நம்மளை தேவன் தெரிந்து கொள்ளலை, நம்மளை இங்கே அழைத்து வரலை, அவருடைய பிள்ளைகளாக மாற்றலை. அப்போ நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். எந்த ஒரு சூழ்நிலையும் வரும்போது தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார், நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த சூழ்நிலை கடந்து செல்லும்படி, இந்த கடினமான அக்கினியை நாம் கடந்து செல்லும்படி, இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படி, அதுக்காக தான் தேவன் நம்மை அனுமதித்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். பிரதர் ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அங்கே நான் நின்றுட்டு இருந்தேன், இந்த மாதிரி இதில் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அப்படின்ட்டு. நான் என்ன எதுக்காக அந்த தேவன் அந்த சூழ்நிலையை அனுமதித்தார் நான் நினைக்கிறேன் தெரியுமா? 2 பேர் நல்ல விசுவாசிகள், தேவனை அறிந்த சீஷர்கள். இன்னும் 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தேவன் யாருன்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் அந்த சூழ்நிலையை அனுமதித்தார். அநேக நேரங்களில் நமக்கு நேரிடுகிற காரியங்கள், நாம் அநேக காரியங்களின் வழியாக நடந்து போவோம். நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள், கலக்கங்கள், சஞ்சலங்கள், அநேக காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்களினூடாய் நாம் தேவனை எப்படி உயர்த்துகிறோம், தேவன் அங்கு மகிமைப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் அதை பார்த்து தேவனை விசுவாசிக்கும்படி செய்வதற்காக தான் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக நடத்தி செல்கிறார். அப்போ ஒவ்வொரு தடவையும் தேவன் நம்மை போன வாரம் கேட்ட உபத்திரவங்கள் பொறுமை பரீட்சை உபத்திரவங்கள் பரீட்சை பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த யாக்கோபு 1:3 கூட இருக்குது. அப்போ தேவன் நம்மை அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோம், நம்ம ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்ட்டு, எவ்வளவும் சந்தேகப்படாமல். அப்போ உபத்திரவம் நம்மை சந்தேகப்படாமல் ஒரு பொறுமைக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒரு பொறுமைனா தேவன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு நடத்த நம்மை நாம் கொடுக்கும்போது தேவன் நம்மேல் இன்னும் அதிக பிரியமாக இருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேவன் அப்படியே எனக்கு உதவி செய்வார். ஆமேன்.